ஹலோ. வண்டி லோடாச்சா? இல்லை இப்போ வந்து டர்னில் நிற்கிது, வண்டி டர்னு வரிசை போட்டு நிற்கிது. ஏன் வரிசையில் நீங்கள் வரிசையாக போகணும், நைட்டு தான் ஆகும். நைட் ஆகுமா? ஆமாம். ம். இது 10 மணி வரையும் ஷிஃப்ட்டு. 10 மணி நேரமா ஷிஃப்ட்? 10 மணி வரலையும், காலையில் 6 to 10. ஓ, காலைல 6 நைட்டு 10 மணி. காலையில் 6 ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடிஞ்சிடும். ஓ, சாப்பாடு டைமா? 2 மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு ஷிஃப்ட்டில் வேறு வேறு ஷிஃப்ட்டில். ஓ, திரும்ப 2 மணிக்கு வேற ஆள் வந்துடும். ஆமாம், வேறு ஆள் வந்துடுவாங்க. சரி. செக்யூரிட்டி 3 ஷிஃப்ட்டு, செக்யூரிட்டினா 4 ஷிஃப்ட்டு, விடிய செக்யூரிட்டிலாம். ம் 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 நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து 10 மணி வரலையும் லோடு. ம் 10 மணிக்குள்ளே லோடு ஆகணும் தான், இல்லைன்னா நாளைக்கு தான் ஆகும். ம். ஆமாம். கரெக்டா? அங்கே போய் வெறுப்பாக்கிட்டாங்க, ஆல்ட்டு போட்டாங்க வண்டியை கொண்டு போய் அங்கே பார்த்தீங்களா? திருத்தணியில். திருத்தணி போகணும், எனக்கு ஆசை தான், எனக்கு வர்றேன், பார்ப்போம். ஃபோன் பண்ணு அப்புறம் பார்ப்போம். ம். நான் என்ன மெட்ராஸே வந்தது இல்லை. மெட்ராஸ் வந்து இல்லையா? மெட்ராஸ் வந்து நேராக இந்த வந்து ஒரு நாள் ரவுண்ட் அடிச்சுட்டு போ, இந்த மெரினா கடற்கரை, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, எக்மோர். ஓ, சரி. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் மெட்ராஸில், வேற ஒன்றும் கிடையாது. பூங்கா கோட்டைன்னு சொல்லுவாங்க, அதுதான், வேற ஒன்றும் மெட்ராஸில் கிடையாது. முக்கியமாக மெரினா கடற்கரை, அவ்வளோதான். சரி, பார்ப்போம். சுற்றுலா தலம் அதான். அங்கேயே ஏதாவது அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கலைஞர் சமாதி எல்லாம் அங்கேயே இருக்கு. எம்ஜிஆர் சமாதிக்கு போயிட்டு கலைஞர் சமாதிக்கு போயிட்டு எல்லாம் அங்கேயே இருக்கு, பார்த்துக்க, பக்கமாக இருக்கு எல்லாம். ஜெயலலிதா சமாதிக்கு போயிட்டு ஆமாம் வருவோம். அப்புறம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு, கோட்டை. இதுக்கெல்லாம் பார்க்கணும்னா எவ்வளோ காசு வேணும்? என்ன ஒரு பார்க்கறது 5000 ரூபா ஆகும். 5000 சொல்லலாமா? ம். சரி, பார்ப்போம். என்ன ஒரே நாளில் ஓடி முடியா? அப்படியே ஒரு 2 நாள் தங்கினாக்கா அப்புறம் 5000 ஆகும். படுக்கிறதெல்லாம் வண்டியிலே படுத்துக்கலாமா? வண்டியில் லாரியில் தங்க முடியாது பாரு. நீ ஒரு கார் எடுத்துட்டு வந்துரு, காரு. இல்லை, வண்டியில் கம்பெனியில் இங்கேருந்து நீ 50 கிலோமீட்டர் போகாதுலையே, அங்கேயே எங்கேயாச்சும் ஒரு ரூம் பிடிச்சி தங்கிக்கலாம். அப்படியா? வண்டி செட் ஆகாது. வேணா என் கம்பெனியில் நீ வந்து இருக்கலாம், தங்கியிருக்கலாம், படுத்து கிடக்கலாம். ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு 50 கிலோமீட்டர், பார்த்துக்க, 50-60 கிலோமீட்டர் போகணும். அதெல்லாம் கார் எடுத்து. அப்படியா? நைட்டு தங்குறது என்ன வேலை சொல்கிறான்? நைட்டு தங்குறது கம்பெனியில் வந்து தங்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்கறதுக்கு ரூம் போட்டு தங்க முடியாது. ரூம் போனால் ரொம்ப விலை அதிகமாகிடும். ஆமாம். இங்கே எங்கள் கம்பெனியோட தங்கிக்கலாம், டிரைவர்னு சொல்லிக்கலாம். டிரைவரு வீட்டில் இருந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆமாம், அதை பற்றி தங்குறதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி. காரு எங்கே லோக்கலில் எடுக்கலாமா காரு? இங்கே அப்படியே அதெல்லாம் கிலோமீட்டர் வந்து ரெட் டாக்ஸிலாம். அப்படியா? ரெட் டாக்ஸி இருக்காங்க. இருக்கு இவர்கிட்ட இங்கே ஒரு கார் டிரைவர் கேட்குறேன். ரெட் டாக்ஸி இருக்கும். ரெட் டாக்ஸி கிலோமீட்டர் தானே? அதான் கேட்குறேன், இங்கே ஒரு டிரைவர் இருக்காரு, கார் ஓனரு. அவர் கேட்டு சொல்கிறேன் அவரை. சரி, கேளு என்னன்னு போயிட்டு கலைஞர் கூட்டம் போயிட்டு. கார் தான் ஒரு நாளில் சுற்றிடலாம், ஒரே காலைல ஆரம்பிச்சா சாயங்காலம் முடிச்சிடலாம். சரி, அதாவது முதல்ல அண்ணா அறிவாலயம் போகிறோம், ஸ்டாலின் ஐயா பார்க்க முடியுமான்னு பார்க்குறோம். ரெண்டாவது கலைஞர் சமாதிக்கு போய் பூமாலை போட்டு சாமி கும்பிட்டு. ஓட்டுறது யார் ஓட்டுவா? கார் வாடகை எடுத்தா? கார் மட்டும் தான் கொடுப்பாங்களா? என்னன்னு தெரியல, கார் வாடகை எடுத்தா எப்படி இது? இப்போ கார் வாடகை எடுத்தா கார் மட்டும் கொடுத்தாங்க, நம்ம காரை மட்டும் எடுத்துட்டு வந்து நான் ஓட்டிக்கும். கேட்குறேன் இருந்தா, அவர் எப்படி கேட்குறேன் இது. கேட்டு கூப்பிடு. சரி, சாப்பிட்டியா? சரி. சாப்பிட்டான். சரி சரி சரி, வச்சுருவா. டீ டைம் போய் என்ன சாரெல்லாம் அடிக்குது, என்னது சாரல் அடிக்குதா? ஒரு சாரல் மிக வெள்ளையா புகச்சா அடிச்சுட்டு இருக்கு, என்னது? என்னன்னு பாரு, சட்டின பாரு, பனியா இருக்கா பாரு. இல்ல சாரை பார்த்தா அடிக்கிறது, மெட்ராஸ் 2 நாள் அடிச்சுட்டு இருக்குறான்.
இல்ல டெல்டா மாவட்டத்துல இருந்து அப்படியே காத்து கடல் கரை வழியா ஓட அப்படியே போகுது எங்கேய கடல் கரை போனாங்க அப்ப அப்படியே என்னன்னு தெரியல பார்த்து பத்திரமா இருக்கு. அதான் அதான் அதான். ம். ஊர்ல மழை பெஞ்சிட்டு தான் இருக்கான். ஊர்ல நல்ல மழையா? ஆமா. ஓ போன் போட்டியோ? சரி. ஆ இல்ல போன் போட்டியால நீ? டெய்லி பேசிடுவோம். நேற்றே 20 நட பண்ணேன். அப்படியா? சரி 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 சரி. சரி சரி. பிள்ளைங்க நல்லா இருக்காம்ல? நீ சொன்னீங்களா இந்த டியூ கட்டணும் இது சீட்டு சொன்னீங்களா? ஆமா. சீட்டு வந்து இந்த 5000 வாங்கினா எவ்வளோ கொடுக்கணும்? 5000 வாங்கினா வாரம் 500 ரூபா. 5000 கட்டினா எப்படி என்ன கணக்கில் அது சேர்த்து கொடுக்கணுமா எப்படி இது? நீ 5000 வாங்கினாக்கா ஆ 4500 கொடுப்பாங்க, 500 வட்டி கொடுத்துட்டு. ரைட்டு. 10 வாரத்துக்கு வாரம் 500 தவறாம கட்டிடணும். இது இது தண்ணி இது 100 ஆமா அந்த 100 தனியா கட்டணும். இது வந்து அந்த 100 நீ சேமிப்பு. அதான் வீட்டில் வாங்க சொல்லுது. ரம்யா ஃபோன் பண்ணுச்சு. எவ்வளவு வேணுமாமா? அதுக்கிட்ட சொன்னா அவன் 5000 ஆயிடுச்சு. சரி ஞாயிற்றுக்கிழமை வாங்கி தரேன். அதான் அப்போ நான் இன்னொரு இடம் கேட்குறேன் அவங்ககிட்ட. என்ன நான் கட்ட போது நான் தான் அதுக்கு கட்டலது. அது கேட்குறேன் இன்னொரு இடம் கேட்டுக்கிறேன் காசு தேவைன்னு. கேட்டுக்க. 4500 கொடுப்பாங்க, 500 வட்டி எடுத்துக்கிட்டு 4500 கொடுப்பாங்க. ஆ நீ வாரம் 600 கட்டிடணும். இதுக்கு 500 ஆ உனக்கு 100 சந்தா காசும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 ஆமா 500 தானே வாரத்துக்கு 500 தானே. நீ சந்தா காசு முன்ன பின்ன கட்டினாலும் ஆ இந்த காசு சனிக்கிழமையே போட்டு விட்டுறணும். நீ சனி வாரம் 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 சனிக்கிழமையே போட்டு விட்டுறணும். சரி சரி சரி. சனிக்கிழமை நைட்டே போட்டு விட்டுறணும் நீ. வீட்டு ஞாயிற்றுக்கிழமை. ஆமா நான் ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிடுவேன், இல்ல ஓனர் கூட எங்கேயாச்சும் போயிடுவேன். அதனால நான் கொடுத்துட்டு போயிடுவேன். சரி 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 சரி. ஆமாம் 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 நான் கட்டிடுறேன். சரி நீ என்னென்ன கேட்டு சொல்லு. எப்போ ஃபோன் பண்ணுறோம் அதுக்கு. இந்த வாரமே வாங்கி கொடு. வாங்கிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கலாம். கட்டிடுறேன். சரி ஃபோன் பண்ணுறோம். சரி.